சார் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நீங்கள் பேசியிருந்தீங்க. அதாவது முறையற்ற மூச்சு பயிற்சியினால் மூளையில் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது தொடர்பாக கமெண்ட் தெரிவிச்சிருக்கிற ஒரு வியூவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மூச்சு பயிற்சினால் எப்போதுமே நன்மை தான் கிடைக்கும். ஒருவேளை தவறாக மூச்சு பயிற்சியை செய்தால் கூட நன்மை கிடைக்காமல் இருக்கலாமே தவிர அதனால் ஒருபோதும் தீமை வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? அவருடைய கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவர் சொன்னது என்னுடைய அனுபவத்தில் தவறானது. எப்படின்னா, அவர் அந்த மாதிரி நபர்களை பார்க்கவில்லைன்னு அர்த்தம். யோகாசனங்களில் மற்ற முறைகளில் கூட சில தவறான ஆசனம் போட்டுட்டாக்க அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் மூச்சு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூச்சு பயிற்சியில் கூட உள்ளே இன்ஹேல் பண்ணி மூச்சை நிறுத்தணும் இல்லையா? நீங்கள் மூச்சை இழுத்து மூச்சை வெளியே விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மூச்சை இழுக்கிறீங்க வெளியே விடுறீங்க, மூச்சை இழுக்கிறீங்க வெளியே விடுறீங்க, இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா அதில் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, பட் அதை நெக்லிஜிபிள். ஆனால் உள்ளே ஹோல்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணுறீங்க, மூச்சை எடுத்து ஹோல்டு பண்ணி திருப்பி விட்றீங்க, திருப்பும் ஹோல்டு பண்ணுறீங்க, இருக்கிறீங்க, விட்றீங்க, ஹோல்டு பண்ணுறீங்க. மூச்சை எப்போ நம்ம உள்ளே நிறுத்துகிறோமோ அந்த மூச்சை உள்ளே நிறுத்துறது நம்ம தவறுகள் பண்ணோம்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்குது. இதை நான் நூற்றுக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் சஜஷன் கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு சரியாக சரி பண்ணி மாற்றியிருக்கேன். இது என்னுடைய அனுபவம். நூற்றுக்கணக்கான நபர்கள் இந்த மாதிரி தவறான மூச்சு பயிற்சியை பண்ணி உள்ள பிரச்சனை வந்திருக்கு. அப்போது ஒரு காலகட்டத்தில் அவங்க யோகாவே சரியில்லை, மூச்சு பயிற்சி சரியில்லைன்ற மாதிரி பேச அப்படிலாம் கிடையாது. தப்பு நம்ம சரியாக பண்ணாமல் அதனால் அதை குறை சொல்கிறோம். ஸோ யோகாசனங்களில் தவறாக செஞ்சிட்டாலும் தப்பு கிடையாது, மூச்சு பயிற்சியை தவறாக செஞ்சாலும் தப்பு கிடையாது. இங்கே மூச்சு பயிற்சி நான் சொல்கிறது உள்ளே ஹோல்டு பண்ணணும். மூச்சை உள்ளே நிறுத்துகிற பயிற்சியில் நாம் தவறு பண்ணோம்னா அது கண்டிப்பாக பாதிக்கும். மூளை கோளாறுகளிலிருந்து மற்ற உடல் கோளாறுகளிலிருந்து மனக்கோளாறுகள் வரைக்கும் கண்டிப்பாக பாதிக்கும். நானே நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணியிருக்கேன், சரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது ஹோல்டு பண்ணுற எடுத்து டக்குன்னு உடனே வராதுங்க. மூச்சு ஹோல்டு பண்ணுறது இன்னும் முறையாக சொல்ல போனால் குறைந்தபட்சம் நீங்கள் லங்ஸை பியூரிஃபை பண்ணுறதுக்கு 1 இயராக ஆகும். 1 வருடமாவது நீங்கள் குறைஞ்சபட்சம் இன்ஹேல் எக்ஸேல் மட்டும்தான் பண்ணணும். நாடி சுற்றின்னு சொல்லுவாங்க. நாடி சுற்றி பண்ண பிறகு தான் உங்கள் மூச்சை உள்ள ஹோல்டு பண்ணி நிறுத்தணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் நிறைய யோகா சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. எடுத்தவங்க இன்ஸ்டண்ட்டாக உள்ள மூச்சை இடுங்க, ஹோல்டு பண்ணுங்கள், வெளியே விடுங்க, மூச்சை திருப்பி இழுங்க, ஹோல்டு பண்ணுங்கள், வெளியே விடுங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தவறாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் சைடு எஃபெக்ட் வந்துட்டுருக்கு. இதனால சஃபர் ஆகிட்டு இருக்கோன்னு நிறைய பேர் தெரியல. சொல்லிக் கொடுக்கணும், சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, பயிற்சி பண்ணி சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. காரணம் யாருக்கும் தெரியல, சொல்லிக் கொடுக்குறதுக்கும் தெரியல, கற்றுக்கிறவங்களும் தெரியல. பட் நான் திரும்ப சொல்கிறது, என்னுடைய வருடக்கணக்கான அனுபவத்திலேருந்து சொல்கிறது, எனக்கு என்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்தது, சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தது, மூச்சை மட்டும் எப்பயும் ஹோல்டு பண்ணுற விகிதத்தில் குறைந்தபட்சம் 1 வருடமாவது நாடி சுற்றி பண்ணி உள்ள லங்ஸ் உள்ள நர்வ்ஸ் 72 நரம்புகள் க்ளீன் பண்ண பிறகு ஹோல்டு பண்ணுறது தான் சிறப்பானது. எடுத்த உடனே ஹோல்டு பண்ணக்கூடாது. குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு, இப்போ இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு குறைஞ்சபட்சம் 1 இயர் ரெகுலராக நாடி சுற்றி மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா அதனால் எந்த கடுதலும் வராது. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரைக்குறையாக தெரிஞ்சவங்க சொன்னதை கேட்டுட்டு நாம் ஹோல்டு பண்ணோம்னா கண்டிப்பாக பாதிக்குது. நீங்கள் பாதிக்கலைன்னா பரவாயில்ல, சந்தோஷம், ஹாப்பி தான், நல்லது, சந்தோஷம். பட் உங்களை மாதிரியே மற்றவங்க பாதிக்காமல் இருப்பாங்கன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால் மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது, ஹோல்டு பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணணும். அது சரியான ஒரு குரு மூலமாக, சரியான ஒரு ஆசான் மூலமாக கரெக்டாக கற்றுக்கிட்டு பண்ணணும். இதுதான் முறை. நீங்கள் எந்த நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு யோகா சம்மந்தப்பட்ட ஆசிரியரும் மூச்சை உடனே இழுத்து உடனே வச்சு உடனே பண்ணுங்கள், எடுத்த உடனே பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யார் உள்ள ஹோல்டு பண்ணுறதுக்கு உடனே பண்ண வேண்டாம், பயிற்சி கொண்டால் பண்ண பிறகு பண்ணுங்கன்னு சொல்கிறாரோ அவர் தான் சரியான யோகா ஆசிரியர்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எடுத்தவுடனே ஹோல்டு பண்ண சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் சரியாக முறையாக கற்றுக்காதவர், தவறாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னு அர்த்தமும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தயவுசெய்து இது மூலம் நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், மூச்சை ஹோல்டு பண்ணி பண்ணக்கூடிய பயிற்சி எது பண்ணாலும்
தவறாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு பின்விளைவுகள் தகவல்கள் உண்டாகும். இது நீங்கள் உங்களுடைய கருத்தை தயவுசெய்து சகோதரரை மாற்றிக்கொள்ளுங்கள். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.